வணக்கம் நண்பர்களே. கிராம உதவியாளர் தேர்வுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டோடு தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராம உதவியாளர் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் 2299 பணிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட வெப்சைட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த வட்டத்தில், எந்தெந்த ஊராட்சியில், எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றின அப்டேட் வந்து அந்தந்த மாவட்ட வெப்சைட்டுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்னும் சில மாவட்டங்களில் வெளி வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கேட்டுட்ருக்காங்க. குறிப்பாக மதுரை டிஸ்ட்ரிக், இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது, யூஆர்எல் லோட் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்களோட கேட்சை கிளியர் பண்ணிவிட்டு அகைன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த யூஆர்எல் வந்து ஓப்பன் ஆகும். சில நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குது, பட் நீங்கள் வந்து அந்த யூஆர்எல் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு மாவட்ட வெப்சைட்டுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதில் வந்து அதுக்குண்டான தகுதிகள், வயது வரம்பு, விண்ணப்பிக்கும் முறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்தந்த பகுதிக்குண்டான வேக்கன்சி எந்த குறிப்பிட்ட நபருக்கு உண்டானது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த ஒரு பர்டிகுலர் வேக்கன்சிக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2299 பணியிடங்களுமே அந்தந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாதிரியே வந்து பொதுப்படையாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸாம், அதாவது கிராம உதவியாளர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே பேட்டர்னை தான் இப்போயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதியை பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த கல்வி தகுதி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். நீங்கள் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆர் பாஸ் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் 10ஆம் கிளாஸ் படித்ததுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கணும், பாஸ் ஆர் ஃபெயிலு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க, தமிழ் இதில் ஒரு வந்து பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாகலாம் வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். பட் நீங்கள் 10th சர்டிஃபிகேட், 10th படிச்சிருந்த அந்த சர்டிஃபிகேட் பாஸ் ஆர் ஃபெயில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். வித் தமிழ் வந்து ஒரு முதன்மை பாடமாக வந்து அதில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதில் முக்கிய தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காங்கேயம் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா நீங்கள் அந்த காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விண்ணப்பதாரராக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் தமிழ் கண்டிப்பாக பிழை இல்லாமல் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து அவங்க வைக்கிற இன்டர்வியூவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃபை உங்களை எழுத சொல்லலாம், அல்லது உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ண சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கங்க. நீங்கள் அதே மாவட்ட சேர்ந்தவங்களாகவும் அதே வட்டத்தை சேர்ந்தவங்களாகவும் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையில் ஏதாவது ஒரு வட்டத்தில் இருந்துட்டு நீங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு வட்டத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களால் வந்து அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் முன்னுரிமை கிடைக்கும். வயது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது 21 வயது கொடுத்துருக்காங்க அனைத்து பிரிவினருக்கும். அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 32 வயது வந்து பிசி அப்படிங்களுக்கும், 37 வயசு வந்து எம்பிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது கொடுத்துருக்காங்க. ஆனால் குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு தான். ஸோ இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து கூடுதலாக கணக்கிடலாம். அதாவது 37லேருந்து 47 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். முன்னாள் இராணுவத்தினருக்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்திற்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டிருக்கிறத வந்து பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமாகவோ வந்து அல்லது வந்து தபால் மூலமாகவோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அனுப்பலாம். உங்களோட முகவரிக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ண மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிற தேர்வு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே தேதியில் நடக்க இருக்கா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே இதுக்குண்டான வேக்கன்சி வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எலெக்ஷன் டைம் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட அவங்களோட முடிவை பொறுத்தது தான் இது. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வெப்சைட்டில் வந்து எப்போ ரிசல்ட் அப்லோட் பண்ணுறாங்க, எப்போ எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரும். நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோடது வந்து அவங்க ஃபில்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க அந்த நேர்முக தேர்வு இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிராம நிர்வாக அலுவலருக்கு, அதாவது விஏஓக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற போஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து ஃபீல்டு ஆக்டிவிட்டி
ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து போகிறதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக லைசன்ஸ் எடுங்க. லைசன்ஸ் எல்லாம் வித்தின் 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரிஞ்சிருக்கு, 2 வீலர் 4 வீலர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வித்தின் 1 வீக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பீடெல்லாம் வாங்க முடியும். அப்படி ஆல்ரெடி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட்டு. அதே மாதிரி நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கிராமத்திலேயே வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட். உங்களுக்கு தான் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாமே வந்து ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தந்த பகுதியில் இந்தந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப தெளிவாகவே இதுக்கு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு உண்டானவங்க மட்டும் அது வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிராம உதவியாளர் 2025 ஆகஸ்ட் 25 இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டு இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்கவுங்க எந்தெந்த தேதியில் கூப்பிட்றாங்களோ அதுதான். இதே மாதிரி 2023 நடந்த கிராம உதவியாளரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வெவ்வேறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிட்டாங்க. ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த தாலுக்கா வைஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் யார் யார் செலக்ட் ஆனாங்களோ அந்த கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிடிஎஃபாகவே மாவட்ட வெப்சைட்டுகளில் வெளியிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் நடக்க போகுது. கண்டிப்பாக அது ஆகஸ்ட் செப்டம்பர் எண்டு வரைக்குமே வந்து போகும்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஃபில்டர் ப்ராசஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் போஸ்ட், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைநிலை கவர்மெண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மாவட்ட வெப்சைட்டில் வெளிப்படையாகவே வந்து பார்த்திங்கன்னா யார் யார் வந்து இதில் செலக்ட் ஆகிருக்காங்கிற பேரோடு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அதில் எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. ஸோ இவங்க நம்ம பகுதியை சேர்ந்தவங்க தானா, இவங்க நம்ம மாவட்டத்தில் முறையாக தான் வந்து இவங்களுக்கு அந்த பணி கிடச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பனாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மட்டும் போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேரே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன்ஸில் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் கிராம உதவியாளர் 2025 நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல, உங்களோட பகுதியில் அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரில அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். நம்மளுக்கு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் இதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் வரப்போகுது. உங்களோட பகுதியை சேர்ந்ததில் எந்தெந்த வேக்கன்சி இருக்குது, முதல்ல உங்களுக்கு கிராம உதவியாளருக்கு உங்களோட மாவட்டத்தில் உங்களோட கிராமத்தில் அந்த வேக்கன்சி இருக்கான்னு பார்க்குறதுக்கு உங்களோட மாவட்ட வெப்சைட்டுக்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளிங்க் ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எந்தெந்த பகுதிக்கு அவங்க வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல வீடியோக்கள் கவர்மெண்ட் மற்றும் நான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.